ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா மட்டும் வீட்டுக்கு வர்றாங்க. நிலாவை பார்த்ததும் எங்கம்மா சோழன், நீயும் சோழன் தானே சேர்ந்து போனீங்க, இப்போ நீ மட்டும் வர்ற அப்படின்னு கேட்குறாப்புல. நிலா சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வாழ வந்தானா பார்த்ததுலேருந்து இப்போ பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் சோழன்கிட்ட சண்டை போட்ட வரையும் எல்லா விஷயத்தையும் சேரன்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு சேரன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் கேட்டதுக்கு நம்ம ஏன் இப்போ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு கேட்குறாருனே. என்னையை பார்த்து எப்படி அவர் இந்த வார்த்தையை கேட்கலாம்? அவர் மனசுக்குள்ளே இத்தனை நாளும் அப்போ தப்பான எண்ணம் இருக்க போய் தானே ஆதார கார்டை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நடேசன் உள்ளே எந்திரிச்சு வர்றாரு. சும்மா நிறுத்துமா, என்ன எதுக்கெடுத்தாலும் சோழனையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சவுண்டு விடுறாரு. சோழன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு எப்போ பார்த்தாலும் அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன் நீ தப்பு பண்ணலையா? நீ நல்லவளா இருந்தா பொய் கல்யாணம்னு நீங்கள் வந்ததுமே சொல்லிட்ட. உனக்கும் சோழனுக்கும் நடந்தது பொய் கல்யாணம் சொன்னேன். ஏன் அப்பயே நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கலாமே? அதை விட்டுவிட்டு இவ்வளவு நாளாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு, வீட்டில் இருந்ததும் இல்லாமல் இந்த ஊர்க்கார வீட்டையெல்லாம் நான் சோழன் ஒய்ப்பு, இந்த வீட்டு மருமகன் வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ டைவர்ஸும் வாங்க போகிற. சரி, உன் இஷ்டப்படி செய்யுந்தேன். இங்கே உள்ளவங்க யாருமே எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு நாங்களும் இருக்கோம். தப்பு பண்ணது சோழன் தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் எல்லாத்தையும் சரி சரின்னு போய்கிட்டு இருக்கோம். நீ அப்படியாப்பட்டவ, உங்களுக்கு நடந்தது பொய் கல்யாணம் தெரியுதுல. நீ அப்பயே இப்போ ஹாஸ்டலுக்கு போகணும் குதிக்கிறேல, அப்பயே நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்பயே போயிருக்கலாம்ல. ஏன் இந்த 4 மாசமா இங்கே தங்கிட்டு இப்போ சோழன் மேலே எல்லா தப்பையும் சொல்கிற? சோழன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா உன் அப்பனும் அம்மாவும் லூசு பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து காப்பாற்றினவே சோழன். சரி, அதைத்தான் விடு. இங்கே உங்கள் அப்பா அவனைய அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்தார்ல, அப்பயாவது நீ வீட்டுக்கு போனதும் சோழன் நீ தானே உங்கள் அப்பா வீட்டுக்கு போனீங்க. அப்பயாவது உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல, சோழனுக்கு எனக்கும் அந்த மாதிரி உறவு இல்லை, நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, நீங்கள் மாப்பிள்ளைலாம் கூப்பிடாதீங்கன்னு அப்பயே உன் அப்பாட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா என் பிள்ளைக்கு அன்னைக்கு அந்த நிலமை வந்திருக்குமா? நீ அங்கேயும் போய் என் புருஷன் சொன்னதுனால தான் அவனை நகையும் பணத்தையும் கொடுத்து விட்டு அவனை கொல்லவும் திட்டம் போட்டார் உங்கள் அப்பா. நல்ல வேலை என் பிள்ளைய அன்னைக்கு இல்லைன்னா சோழன் நாங்கள் உயிரோட பார்த்துருக்க முடியாது. தப்பு செஞ்சதெல்லாம் நீ, ஆனால் எல்லா பழியும் சோழன் மேலே போறியம்மா. இது எந்த விதத்தில் நியாயம்? உன் தகுதிக்கு சோழன் உன்னை விரும்பி இருக்கக்கூடாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ணவும் அவன் மனசுக்குள்ள உன்னைய பற்றி தப்பான ஆசைகளை வளர்த்துருக்கான். அது தப்புத்தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ அதை இந்த 4 மாசமா நீ இங்கே இருந்திருக்கக்கூடாது. நீ அப்பயே போயிருந்தா அவன் மனசுலையும் அந்த ஆசைகள் வந்திருக்காது. சோழன் உனக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்கான். நீ தான் எப்போ பார்த்தாலும் சோழனை தப்பானவன்னு ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்க. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேர்த்திட்டையும் அன்பா பேசுகிற, சிரிக்கிற. ஆனால் சோழன்ட்ட எப்போ பார்த்தாலும் என்னைக்காவது அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்தாவது பேசியிருக்கியா? அவன்கிட்ட எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு தான் இருக்க. அதையும் அவன் பொருட்படுத்தாம தான் நீ என்னைக்காவது மனசு மாதிரி அவனை ஏற்றுக்கிறவேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே அந்த ஆசையில் வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு வரையும் உன்னிட்ட அந்த ஆசையை வெளிப்படுத்தியிருக்கானா? இல்லை. இப்போ முதற்கொண்டு டைவர்ஸுக்கு நீ கூப்பிட்டதும் அவன் அதுக்கும் சரின்னு சொல்லி தான் உன் பின்னாடி வந்தேன். இல்லை, அந்த நேரம் கூட உன்னிட்ட அவன் வாயை திறந்து சொல்லலை, இல்லைங்க நான் உங்களை மனசார விரும்புகிறேன், டைவர்ஸ்லாம் வேணாம்னு சொன்னானா? இல்லை, நீ ஆசைப்பட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தானே அவன் கோர்ட்டு வரையும் வந்திருக்கான். இதிலே தெரியலையா அவன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படின்றத உன்னால் புரிஞ்சுக்கிற முடியலை. அப்புறம்லாம் நீ எதுக்குமா அவனை பற்றி எந்த நேரம் தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாருமா, நீ ஒன்றும் வீட்டை விட்டு போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. விடியட்டும், காலையில் நானே கொண்டு போய், நீ அந்த ஹாஸ்டலில் தானே தங்கியிருந்த, ஹாஸ்டலில் தங்குறியா இல்லை உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போறியா? நாங்களே கொண்டாந்து விட்டுட்டு வர்றோம். நீ சும்மா போகிறோம்ட்டு இப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காத. தாராளமாக போ. நீ போயிட்டேன்னா அவனும் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேரன் இருந்துக்கிட்டு, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணே மனசு கஷ்டப்பட்டு வந்திருக்கு, அதை புரியாமல் நீங்களும் மேற்கொண்டு போகிறா போங்கிறீங்க, ஏப்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா. நீ இப்படி தப்பு எந்த பக்கம் இருக்குன்றத அந்த பக்கம் பேசாமல் ஒரே பக்கம் பேசுகிறதுனால தான் இவளுக்கும் அந்த தப்பு என்னன்றது தெரியாமல் தப்பு ஃபுல்லாக என்னமோ சோழன் தான் பண்ணியிருக்க மாதிரியும் இவ தப்பே பண்ணாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. இதை நம்ம புரிய வைக்க வேணாமா? நம்ம வீட்டில் ஒரு பெரியவனாக இருந்து நீ அதை சொல்லுவேன்னு நினச்சேன், நீயும் சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல வர்றவனையும் விட மாட்டேங்கிற.
அப்படின்னு சொல்லி சேரனையும் கோவமா சத்தம் போடுறாரு. ஆனால் அவர் சத்தம் போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதனால வந்து பல்லவனும் பாண்டியனும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்பவே பேசுகிறாரு. இங்கே பாருமா, மறுபடியும் சொல்கிறேன், உன் தகுதிக்கு அவன் வந்து ஆசைப்பட்டது தப்புத்தேன். நீ தாராளமாக நாளைக்கு வீட்டை விட்டு போகலாம் சொல்லிட்டு போயிடுறாரு வெளியே. சேரன் சொல்கிறாரு, அவர் பேசுறதெல்லாம் நீ தப்பாக எடுத்துக்கிறாத நிலா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பதில் பேசாமல் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க. இங்கே மனோகரனுக்கு, நிலாவுடைய அப்பா மனோகரனுக்கு விஷயம் தெரிஞ்சு போகுது. நிலா டைவர்ஸ் வரையும் போனது, சோழன் ஆதார கார்டை மறைச்சு வச்சு இவ்வளோ நாளும் வந்து அதை வந்து நிலாட்ட சொல்லாது. எல்லா விஷயமும் செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவருடைய நண்பர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஏன்னா மனோகரனுடைய நண்பர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அதிகாரியாக இருப்பார். அவர் நிலா வந்துட்டு போனதுமே அங்கேருந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் மனோகரன்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட மனோகர் வந்து வீட்டில் வந்து தேனுக்கிட்ட சொல்கிறாரு, உன் மக நிலா வந்து சோழன்ட்ட டைவர்ஸ் வாங்க போகிறாளாம், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காளாம் அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னவும், நீ உன்னையமா தான் நானும் சாக்கானேன், ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் உங்கள் பொண்ணு வந்து இதை பற்றி பேசிட்டு போகிறா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நிலாவுடைய அண்ணி மதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, மாமா இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவள் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள்கிட்ட வந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான் அவள் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. ஆனால் அதை சொன்னோம்னா நீங்கள் மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வந்து சூர்யாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவேண்டேன், என்னட்டையும் இதை பற்றி மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லலை. அங்கே போனதுலேருந்தே அவள் வந்து டைவர்ஸுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிருந்தா. ஆதார கார்டு இங்கே சிக்கவும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால தான் ஆதார கார்டை கூட என்னை மறைமுகமாக அனுப்ப சொன்னான். நீங்கள் அதையும் தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மதி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மனோகர் கேட்குறாரு, ஏமா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அப்போவே வந்து நம்ம நிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, இதை நீ சொல்லாமல் ஆதார கார்டு கொடுங்கன்னு மட்டும்தானே அனுப்பணும் தானே சொன்னேன். அதனால தான் உன் மேலேயும் கோவப்பட்டு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன்னை சத்தம் போட்டோம் அப்படின்னு மனோகர் சொல்கிறாரு. இல்லை மாமா, நான் சொல்லியிருந்தா நீங்கள் உடனே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஆனால் வந்து ஒருவேளை நீங்கள் மறுபடியும் வந்து சூர்யாவுக்கே கல்யாணம் பண்ணிங்கன்னா நிலா என்னையை தப்பாக எடுப்பாள்ல, நிலா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால தான் அவளுக்காக நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தது நடந்து போச்சு. நிலாவை போய் நம்ம நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம், சோழன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம நாளைக்கே போய் நிலாவை நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தேனுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிலா வந்து நடேசன் பேசுனதை கேட்டு ஒருவேளை மனசு மாறி சோழனை ஏற்றுக்குருவாங்களா, இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டதும் அவங்களோட போக சம்மதிப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.